ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நான் லட்டு ஃபைட். என்னது லட்டுவா? ஆமாங்க. ஒரு 2-3 நாளாக இந்த திருப்பதி லட்டு மேட்ரு தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன மேட்டர்னா, பாவங்க கார்த்தி வந்து மெய்யழகன் படத்துக்காக ப்ரமோஷன் போயிருந்தார் ஆந்திராவுக்கு. அங்கே வந்து இவரும் மாட்டிக்கிட்டார் இந்த லட்டு மேட்டரில். இவருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. அந்த ப்ரமோஷன் பண்ணுற ஃபங்க்ஷனில் வந்து அந்த ஆங்கர் ஏதோ ஒரு லேடி வந்து ஏதோ தேவையில்லாமல் லட்டு பற்றி பேசுகிறீங்களா கேட்கும்போது, ஐயோ லட்டு ஒத்து, அதாவது லட்டை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு நார்மலாக சொன்னார். அது கொஞ்சம் நக்கலாக சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். உடனே இது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூ, அதை பற்றி நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு நார்மல், ஆமாம் கரெக்ட் தானே, இது சென்சிட்டிவ் இஷ்யூ, இதை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு பவன் கல்யாண் வந்து இந்த மாதிரி நடிகர்கள்லாம் ப்ரமோஷன் விழாவில் வந்து லட்டு இந்த இஷ்யூவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இது சென்சிட்டிவ் இஷ்யூவா, இது எவ்வளோ இப்போ முக்கியமான இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு இதெல்லாம் ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது கண்டிப்பாக இன்டெரக்டாக வந்து கார்த்தி தான் சொல்கிறா தெரிஞ்சதுக்கப்புறம் கார்த்தி வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு ட்வீட் போட்டார். ஐயோ சாரி, நான் வந்து அப்படி அவங்க கேட்டதுக்கு தான் பற்றி சொன்னேன், மற்றபடி நானும் வந்து கடவுள் பக்தி உள்ளே வந்தால் திருப்பதி பெருமாளை நானும் தான் வென்றேன், ஸோ வந்து தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு பவன் கல்யாணம் வந்து ஒரு ரிப்ளை ட்விட்டு, இட்ஸ் ஓகே நீங்கள் சொன்னதுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணேன், பட் ஆனால் நீங்கள் ரொம்ப டேலண்டட் ஆக்டரு, உங்கள் மெய்யழகன் படம் வந்து வெற்றி பெற வந்து உங்கள் டீமுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் அண்ணன் சூர்யா ஜோதிகாக்கும் ஆல் தி பெஸ்ட்டு, ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த படத்தை, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள் லட்டு மேட்டரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு இவர் சாரி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வேறு கொந்தளிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த சைடு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.